ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனை ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால முத்து எத்தனை பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு முடியாதவங்களுக்கு ஃபுல்லாமே சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, பழங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அது பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா நீர்மோர் ஊற்றுறாரு. அப்புறம் எனக்கு காசு இல்லாதவங்களுக்கு காசு ஹெல்ப் பண்ணுறாருங்க. நீங்களும் யோசித்து பாருங்களேன், நமக்கு இதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சா எவ்வளோ ரொம்பதான். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி முத்து மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் போய் அங்க பிரதர்சனம் செய்கிறாரு. டெய்லி காலையில் செய்கிறேன், அந்த பையன் பரவாயில்ல, பொண்டாட்டிக்காண்டி எவ்வளோ பண்ணுறேன் பார், இவ்வளோ பெரிய பையன், இவ்வளோ நல்ல பையன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிறாங்க. சரி, யாருன்னு பார்க்கலான்னு போனால் மீனா பார்த்தா முத்து தான் உருண்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே அவருக்கு அழுக தாங்க முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்தோட குழந்தையாக இருக்காங்கள்ல, அவங்க கராத்தே கிளாஸில் கராத்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் மீனா போய் அவங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கையில் பார்த்திங்கன்னா தச்சையில் அவங்க வீட்டுக்கார் வந்துடுறாரு. ஐயோ என்னன்னு தெரியலக்கா, இங்கே வந்திருக்காருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா போகிற வழியில் டிராஃபிக் ரொம்ப ஆகுது, உங்கள் கராத்தே கிளாஸில் ஒரு 2-3 பேரை இங்கே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு மீனா ஒளிஞ்சிருந்ததை பார்த்துட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் கேட்குறாரு, என்ன மீனா நல்லா இருக்கீங்களா, என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இங்கே பூ கொடுப்பேன் அதான் வந்திருக்கேம்மா. இனி எப்படி நல்லா இருக்க முடியும், நீங்கள் தான் என் பொண்டாட்டியை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நான் நல்லாவா இருக்க முடியும் அப்படின்ற என்னையை பழி வாங்குறக்காண்டி உங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாரு, அதை நீங்களும் சேர்ந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, என் புருஷனுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது, எப்பயுமே யாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒழுங்காக நடத்தினா எதுக்குங்க நாங்கள் சீதாவை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.